வணக்கம் மக்களே. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கத்தான் எங்கள் வீட்டில் இருக்கிற பார்படாஸ் செடி. இதோட பழம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெட் கலரில் தான் இருக்கும். இந்த செடி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக இருக்குது. பார்த்தா இப்போ பூச்சி வச்சிருச்சு. இந்த மாவு பூச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பூச்சி வந்து பழம், காய், இலை எல்லாத்துலேயுமே வந்து வச்சிருச்சு. பாருங்கள், இலைலாம் ஒரு மாதிரி சுருட்டி சுருட்டி நோ மாதிரி வந்துடுச்சு செடி ஃபுல்லாகவுமே. அப்பயுமே நிறைய பூ காய் வைக்குது. ஆனால் எல்லா காயுமே வந்து சுருண்டு சுருண்டு அப்படி இருக்குது நோய் வந்து. சரி, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த செடியில் இருக்கிற இலை எல்லாமே வந்து உருவி விட்டுட்டேன். ஆனால் அப்படி உருவி விட்டுமே வந்து அதுக்கடுத்து வர கொழுந்து எல்லாமே பார்த்திங்கனாலுமே எப்படி இருந்துச்சுன்னா திருப்பியுமே சுருட்டையாக தான் வந்துச்சு. அதால் நான் என்ன பண்ணேன், செடியை வந்து ஃபுல்லாகவுமே வெட்டிட்டேன். வெட்டினது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு இலை கூட விடாமல் வந்து ஃபுல்லாக மொட்டையாக வெறும் குச்சி மட்டும் இருக்கிற மாதிரி வந்து ஃபுல் செடியுமே வந்து நான் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடி வந்து ஃபுல்லாக நனைகிற மாதிரியே வந்து ஃபுல்லாக தண்ணி விட்டேன் 2 நாளைக்கு தொடர்ந்து. ஒரு இடம் கூட விடாத அளவுக்கு. ஏன்னா அந்த பூச்சி அதோட முட்டைங்கள்லாம் அதில் இருக்கும்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துலேயே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து துளிர்லாம் செடி ஃபுல்லாக வந்துடுச்சு. எந்த இலை சுருட்டிட்டோ அந்த மாதிரி எந்த பூச்சி எதுவுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் செடியில் இந்த மாதிரி மாவு பூச்சி அப்படி இல்லைன்னா இலை சுருட்டல் நோய் இருந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. என்னோடய அனுபவத்தை நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன்.